இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்து இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் அவர் ஜீவனுள்ள தகப்பனாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தகப்பன் தான் சொல்லுகிறார், உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். இந்த உலகத்தை சிருஷ்டித்து வைத்தது உனக்காகத்தான். இந்த உலகத்தில் உள்ள நன்மைகளை உனக்காகத்தான் நான் சிருஷ்டித்து வைத்திருக்கிறேன். ஆனாலும் சத்ருவானவன் அதை எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு பல தடைகளை கொண்டு வந்து போட்டிருக்கிறான். உலக நன்மைகளை அனுபவிக்க முடியாதபடிக்கு பல வழிகளை அவன் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறான். ஆவிக்குரிய காரியங்களில் செயல்படாதபடிக்கு பல தடைகளை கொண்டு வந்து போடுகிறான். ஆண்டவர் சொல்கிறார், அந்த தடைகள் எல்லாம் உடைத்தறியப்படும். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதும். இந்த பூமியில் உள்ளவைகளும் எல்லாவற்றையும் நான் உங்களுக்காகத்தான் சிருஷ்டித்து உங்கள் கரத்தில் தந்திருக்கிறேன். ஆனால் சத்ருவானவன் உள்ளே புகுந்து வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன்? எல்லாம் எனக்கு தடையாக காணப்பட்டு கொண்டிருக்கிறதே. என்னுடைய காரியங்கள் எதுவுமே முடிவுக்கு வரவில்லையே. வழக்கு விஷயம் நீண்ட நாளாய் போய்கொண்டிருக்கிறதே. என்னுடைய காரியத்தில் எல்லாமே தோற்று போய் துவண்ட நிலையில் நின்று கொண்டிருக்கிறேனே. எனக்கு எப்பொழுது ஒரு மாற்றம் வரும்? இதற்கு ஒரு முடிவு வராதா என்று அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது.